எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. பாக்குறோம். புதுச்சேரியில என்டிஏ தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாம இருக்கிற பாக்குறோம். 18 தொகுதியில் அவங்க வந்து பிடிச்சிருக்காங்க. 7 தொகுதியில் மாற்றங்களா இருக்கிற பாக்குறோம். இன்னில நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் நம்முடைய இணைப்புல இருக்கார். வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார். நீங்க ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு டே 1ல இருந்து கடைசி வரைக்கும் வந்து விஜயை வந்து தூக்கி பிடிச்சி விடாம நீங்க போட்டு ஒரு பெரிய புரட்சி பண்ணுவான்னு சொல்லி பார்த்து சொல்லிட்டே இருந்தீங்க. ஜோதிடத்துல திரு செல்வி வந்து சொல்லிட்டு இருந்தார், நீங்க வந்து பிரிச்சு பாருங்க, பெட்டியை பிரிங்க, பயங்கரமா வரும்னு. நீங்க வந்து ஒரு பெரிய அதிமுக ஆதரவாளராக அறியப்பட்டவங்க. நீங்க வந்து எப்பயுமே நீங்க வந்து ஏடிஎம்கே அம்மாவோட ரொம்ப வேண்டப்பட்டவங்கனால இருந்தீங்க. நீங்க இப்படி மார்க்கில நிறைய பேர் வந்து ஒரு வருத்தம் தெரிவிச்சாங்க. இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு ஆச்சரியமான ட்ரிபிள் டிஜிட் நம்பரை வந்து தொட்டிருக்காங்க. முன்னிலையில 107 தொகுதிகளில் தாவேகா வந்து முன்னிலை பெற்றிருக்கிறது. எதிர்கட்சி வந்து அதிமுகவா திமுகங்கிற குளறுபடி வந்துருச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி நம்ம வந்து இப்ப ஜெகன்மோகன் ரெட்டி வாழ்த்து தெரிவிக்கிற அளவுக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இன்னைக்கு தேதிக்கு இப்ப தேதிக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற வரைக்கும் வந்து அவங்க தான். இது பெரிய அளவுல மாறுமான்னு தெரியல. இந்த அளவுக்கான தாவேகா வந்து முன்னிலை பெற்றிருக்கான அடிப்படை முதல் 3 காரணங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் 3 ரீசன்ஸ். தமிழக வெற்றிக் கழகம் இந்த அளவுக்கு எழுச்சியோடு இவ்வளவு இடங்களை பெறும் என்று நான் கணிக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 25 முதல் 28% வாக்குகள் வாங்கும் சீட்டாக இந்த நம்பர்ஸ் நான் ப்ரெடிக்ட் பண்ணல. அந்த 28%ன்னு சொல்லும்போது அது எங்கெல்லாம் 32, 33, 34 என்று கன்வெர்ட் ஆகிறதோ அங்கெல்லாம் வெற்றி பெறும். இது ஒரு புறம். கடைசி நேரத்தில் நீங்கள் கூறியதை போல நான் கூறினேன், வாக்குப்பெட்டியை திறக்கும் போது ஆச்சரியங்கள் காத்திருந்தாலும் நாம் வியப்படைவதற்கில்லை என்று நான் தெரிவித்தேன். ஏனென்றால் வாக்குப்பதிவுக்கு பின்னும் சரி முன்னும் சில நாட்களும் சரி பேசும்போது தமிழகம் முழுவதும் பல்வேறு தரப்பிலே நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது வாக்களித்த இளைஞர்களெல்லாம் நாங்கள் விஜய்க்குத்தான் ஓட்டு போட்டோம் என்று வெளிப்படையாக பொது வெளியிலே சொல்ல ஆரம்பித்தார்கள். பெருமிதத்தோடு சொல்ல ஆரம்பித்தார்கள். ஃபேஸ்புக்கில் பதிவு போட ஆரம்பித்தார்கள். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட ஆரம்பித்தார்கள். இப்போ நீங்கள் 3 காரணங்களை கேட்டீர்கள். எனக்கு தெரிந்து இந்த ஆட்சி போக வேண்டும் என்ற உணர்வு மக்கள் மத்தியிலே இருந்தது. இதை நான் வியப்படையவில்லை. நான் என்ன சொன்னேன்னா, இந்த இஷ்யூவில், இந்த எலெக்ஷனில் மட்டும் லா அண்ட் ஆர்டர் ஒரு கோர் இஷ்யூவாக மாறுமானால், அதாவது அன்சேஃப்டி ஆஃப் உமன், கிரைம் அகெயின்ஸ்ட் உமன், மர்டர்ஸ் நிறைய நடக்குது. இந்த 3 விஷயங்கள் லா அண்ட் ஆர்டருடைய புவர் ஸ்டேட்டஸ் வந்து எதனாலன்னு கேட்டால் போதைப் பொருட்களுடைய சர்வசாதாரணமான புழக்கம். இந்த விஷயம் வந்து இந்த தேர்தல் பிரச்சனையாக மாறுமானால் இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும். இந்த பிரச்சனையை விஜய் கான்சென்ட்ரேட் பண்ணுகிறார் என்று நான் பார்த்தேன். ஆகவே இது ஒரு முதற் காரணி என்று நான் அந்த காரணத்தை வந்து அதிமுக ஏன் தக்க வைக்க முடியும்? அதிமுக நீங்கள் என்ன பேசினார், அவர் திரு எடப்பாடி பழனிசாமி சீரியஸ் கேம்பெயினராக இருந்தார், அதில் ஒன்று மாற்று கருத்து இல்லை. ஆனால் எது கோர் இஷ்யூ, பிஜேபி இதை பேசிய அளவுக்கு கூட அதிமுக பேசவில்லை. அதிமுக ஃப்ரிட்ஜை நம்பியது அல்லது திமுக ஆட்சியினே பொதுவாக விமர்சிக்கிறது, குடும்ப ஆட்சி மற்ற விஷயம் அதெல்லாம் பேசுறதுல இருந்தது. சட்டம் ஒழுங்கை மட்டுமே ஹைலைட் பண்ணணும் என்று கூட எனக்கு தெரிந்த 1-2 முன்னாள் அமைச்சர்கள் வழியாகவும் அதே போல பாரதிய ஜனதா கட்சியை நான் சந்தித்த மிக முக்கியமான பிரமுகர்களிடமும் நான் தெரிவித்தேன். திரு அண்ணாமலை அதை கான்சென்ட்ரேட் பண்ணார். லா அண்ட் ஆர்டரை அவர் கான்சென்ட்ரேட் பண்ணி கேம்பெயின் பண்ணார். ஆகவே இந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து விஜய் மெயினாக தொட்டார். அவர் அங்கங்கே சில வாக்குறுதிகளை கொடுத்தாலும் இவர்களைப் போல நீங்கள் நல்லா கவனிக்கணும், திமுக அதிமுக மாதிரி பேப்பர் ஆடே கிடையாது விஜய்க்கு. ஒரே ஒரு நாள் நான் இது தொடர்பாக திரு ஜான் ஆரோக்கியசாமியோடு நான் உரையாடிய போது நான் கேட்டேன். அவர் சொன்னார், எங்களுக்கு அந்த அவசியம் இல்லை சார் அப்படின்னு சொன்னார். நாங்கள் அதை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பேப்பர் ஆடை சொல்லி நாங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அதை ஆடில் போட்டு இவங்க டெய்லி பண்ணாங்க. தே ஹவ் ஸ்பெண்ட் ஃபியூ க்ரோர்ஸ் ஆன் இட். ஆனால் அதை அவர் பண்ணலை. ஓசைப்படாமல் ஒரு கேம்பெயின், சோசியல் மீடியா கேம்பெயின். விஜயே தமிழ்நாடு முழுக்க போகலை, தமிழ்நாட்டின் பல பகுதிகளுக்கு போகலை. ஆனால் அவர் பேசிய அந்த சில நிகழ்வுகள் டச்சிங்காக இருந்தது. அது ஒரு அப்பீல் இருந்தது. விஜயை இவர்கள் அலட்சியப்படுத்த நினைத்தார்கள், ஆனால் அலட்சியப்படுத்த முடியாத சக்தி என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் வாக்காளர்கள். இவர்கள் வந்து விஜயெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னாங்க. இவங்க வந்து பேரை மென்ஷன் பண்ணுறதுக்கே ஏதோ இவங்க பேரை மென்ஷன் பண்ணால் அவர் பெரிய ஆள் ஆகிடுவார் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. இரண்டாவது, நான் முக்கியமான விஷயமா பார்ப்பது, தமிழ்நாட்டு மக்கள் ஒரு 10,000 கோடி ரூபாய் பணத்திற்கு முடிவுரை எழுதியிருக்கிறார்கள். திமுக அதிமுக இந்த 2 தரப்பிலும் நான் ஆவரேஜாக ஒரு கணக்கு போட்டேன். 1000, 1500, 1500, 2000, அதாவது ஒரு கேண்டிடேட் கொடுத்ததும் இன்னொரு கேண்டிடேட் கொடுத்ததும் மினிமமா 1000, அதிகபட்சமா 6000 வரைக்கும். அதிகபட்சமா 6000 எலெக்ஷன்ல வந்து கொடுக்கக்கூடிய அமௌண்ட்லாம் இதுல வந்து நம்ம வந்தது. 6000, 5000 கொடுத்த இடத்துல
அதையும் தாண்டி சில்வர் காயின், கால் சவரன் கோல்டு. அப்போனா நீங்கள் அதை கணக்கு போடுங்க, கிட்டத்தட்ட 10,000 அந்த தொகுதிகளில் மட்டும். அப்போ 10,000னா 5 ஓட்டு இருக்கிற வீட்டில் 50,000 இதையும் வாங்கி கொண்டு விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கிறார்கள். ஆக திரு விஜயகாந்த் அவர்கள் 2006 சொன்னதை இப்ப செஞ்சுட்டான்னு நினைக்கிறேன். நீங்க காசு யாருனாலும் வாங்கிக்கங்க, ஓட்டு எனக்கு போடுங்க முதல்ல திரு விஜயகாந்த் அதை சொன்னார். என்ன அப்பெல்லாம் முன்னாடி காசு வாங்கினா கை நீட்டி காசு வாங்கிட்டு அவங்களுக்கு விசுவாசமா ஓட்டு போட்டுப்பாங்க. ஆமா, வெத்தலையில சத்தியம் வாங்குறது அதை வந்து திரு விஜயகாந்த் வந்த பிறகுதான் முதல் முறையா உடைச்சார். அது வந்து திரு விஜய்க்கு வந்து ரொம்ப சீரியஸா பலன் கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். திரும்ப அதை விஜய் வந்து முதல்ல வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வாங்கக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னாரு. பின்னாடி அவர் கான்ட்ரடிக்ட் ஆனார். முதல்ல வாங்கக்கூடாதுன்னு உங்கள் பெற்றோர்கள்ட்ட சொல்லுங்கன்னாரு ஆரம்பத்தில், பொலிட்டிக்கல் ஸ்டேஜினுடைய பிகினிங்கில். ஆனால் எலெக்ஷன் கேம்பெயினில் என்ன சொன்னார், பணம் கொடுப்பாங்க, கொள்ளையடிச்ச பணத்தை கொடுப்பாங்க, வாங்கிட்டு காதில் பலமாக விசில ஊதி திருப்பி அனுப்புங்கன்னாரு. ஆக விசில பலமாக ஊதி திருப்பி அனுப்பியிருக்காங்க. இது என்ன ஆகும்னா, இட் வில் ஸ்டார்ட் ஒரு நியூ பிகினிங். இனிமே பணம் கொடுத்து தான் வெற்றி பெற முடியும்ன்ற நம்பிக்கையை தகர்க்கும். அது ஒரு வகையில் தமிழக அரசியலுக்கு நல்லதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ஓட்டுக்கு பணம் தான் ஊழலுக்கான தொடக்க புள்ளி. யாரும் சொத்தை விட்டுட்டு நாட்டுக்கு தியாகம் பண்ணுறதுக்கு யாரும் இங்கே வரல. வஉசி மாதிரி இல்லை, அவருடைய வீட்டு சொத்தெல்லாம் விட்டுட்டு ஜெயிலில் போய் செக்கிழுத்தாரு, அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நினைக்கிறாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற நினைக்கிற நினைப்பின் மேலே ஒரு இடி விழுந்திருக்கிறது. ஆகவே அதை இனிமேல் தயங்குவாங்க. நீங்கள் அதில் சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர்கள் சரி, சிட்டிங் மினிஸ்டர் சரி, எனக்கு தெரியும், ஊழல் பண்ணி சம்பாதிச்சதை விட்டுருங்க, சொத்துக்களை விற்றுருக்காங்க. அப்படி சம்பாதிச்ச சொத்தை விற்று ஓட்டு கொடுத்துருக்காங்க. ஆக அப்போ என்ன ஆகும், நம்ம இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சது தப்பு, இனிமேல் மறுபடியும் அதை எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சது தப்புன்னு ஆகிறதுனால இப்போ வர்றவங்க இனிமேல் எதிர்காலத்தில் வர்றவங்க உஷாராவாங்க. அந்த வகையில் இந்த தேர்தலில் பணபலம் என்பது வீழ்த்தப்பட்டிருப்பது நிச்சயமாக வரவேற்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்டா நம்ம பாக்குறது வந்து அதிமுக தற்போது வரைக்குமானது பார்க்கும்போது 3வது இடத்துல இருக்கு அப்படிங்கிற பாக்குறோம். காலையில ரொம்ப தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வந்து 2வது இடத்துல இருந்தாங்கன்னு பாக்குறோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட 20 தொகுதிகள் டிஃபரன்ஸ்ல ஒரு 53-54 இடத்துல வந்து அதிமுக கூட்டணியும் 73-74 இடத்துல வந்து திமுக கூட்டணியும் முன்னப்பன வந்திருக்காங்க. பட் தி டிஃபரன்ஸ் இஸ் 20 சீட்ஸ் அட்லீஸ்ட், ஒரு 20 சீட். இப்போ அதிமுக தான் ஒரு பிரதானமான எதிர்க்கட்சியாக, நம்பர் 2 கட்சியாக சைசபிளா ஜெயலலிதா அவர்கள் சொன்ன 2 கோடி தொண்டர்கள் இல்லாட்டா கூட அது ஒரு சைசபிள் கட்சியாக வந்து நின்று பாஜக கூட்டணி, அம்மா மக்கள் முன்னேற்ற கூட்டணி எல்லாம் ஸ்ட்ராங்கா வந்து நிற்கும் போது அவங்க அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கணும். ஆனா அவர்கள் வந்து ஆட்சியை பிடிப்பாங்களான்னு பேசப்பட்ட இடத்துல 3வது இடத்துல இப்போ வரைக்கும் பேசும்போது இருக்கிறாங்கன்னா அதற்கு என்ன காரணம்? வேர் டிட் ஏடிஎம்கே வென்ட் ராங்? ஏடிஎம்கே வந்து அதனுடைய கோர் ஓட் பேங்க் கொஞ்சம் கொஞ்சமாக டென்ட் ஏற்பட்டது என்பதை நாடாளுமன்ற தேர்தலே பார்த்துட்டோம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு 13 நாடாளுமன்ற தொகுதிகளில் 3வது இடத்திற்கு போனார்கள். 7 இடங்களில் டெபாசிட் இழந்தார்கள். அது முதல் சரிவு, பின்னடைவு. பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கப்பட்டார், எத்தனை தோல்வின்ற அந்த கணக்கெல்லாம் போடப்பட்டது, அதெல்லாம் வேற விஷயம். அதை தவிர அதிமுகவினுடைய ஒற்றுமை என்பதே ஒரு பேசு பொருளாக தொடர்ந்து இருந்து கொண்டது. அதில் வெளியே போனவங்க யார் யார் ஸ்ட்ராங்கு, யார் யார் அந்த கட்சியை தூக்கி நிறுத்தினாங்க, இதெல்லாம் நான் விவாதிக்க விரும்பல. ஆனால் அதிமுக கலகலத்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி அவர் சிந்திக்கவில்லை, கவலைப்படவில்லை. திரு ஓ பன்னீர்செல்வம் வெளியே போனார், திரு செங்கோட்டையன் வெளியே போனார். இப்படி அதிமுகவினுடைய முக்கிய முகங்கள். இப்போ நான் என்ன சொல்றேன், செங்கோட்டையன் வெற்றி பெற்று விட்டார். அங்கே போய் தரக்குறைவான பிரச்சாரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டார். அது தவிர அவருடைய தொகுதிக்கு கூடுதல் பணம் அவரை தோற்கடிப்பதற்குன்னு. ஆக இது என்ன மாதிரியான மனப்பான்மை, என்ன மாதிரியான மெசேஜ்? திரு செங்கோட்டையன் தொகுதியில் அதன் பிறகு நான் போய் 1-2 நண்பர்கள் அங்கே இருக்கக்கூடியவர்களோடு பேசி போது சொன்னார்கள், இவர் போய் பேசிய காரணத்தினாலேயே செங்கோட்டையின் மீது பரி உணர்ச்சி ஏற்பட்டு விட்டது. நம்ம ஊரில் வந்து அவன் நடமாட முடியாதுன்னு சொல்றாரு செங்கோட்டையனை என்ற ஒரு பரி உணர்ச்சி. எதற்காக நான் இதை சொல்றேன்னா, தனிப்பட்ட குரோத உணர்ச்சிகளை வளர்த்து கட்சியை பலவீனப்படுத்தி விட்டார். அதாவது துதிபாடிகளை மட்டுமே சுற்றி வைத்துக் கொண்டு அவர்கள் சொல்வதையே கேட்டார். 6 பேர் முன்னாள் அமைச்சர்கள் போய் சொல்லி அதிமுகவினுடைய ஒற்றுமையை வலியுறுத்திய நேரத்தில் அதை உதாசீனப்படுத்தினார். பிறகு பேசியவர்கள் தங்கள் சொந்த நலன்களுக்காக அதை பற்றி பேசாமல் நிறுத்தி கொண்டார்கள். ஆகவே அதிமுக ஸ்டெடிலி டிட்டீரியேட்டிங். இப்போது இந்த முடிவுகள் என்பது உடனடியாக இல்லாவிட்டாலும் நீங்கள் அடுத்த சில மாதங்களிலேயே கூட காட்சிகளை பார்க்கலாம். தோற்றவர்கள் வெளியேறுகிற காட்சி.